வெல்கம். நீங்கள் நம்ம என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம்னா டிராஃபிக் லைட் சிஸ்டம் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஆர்டினோ மெகா எடுத்துக்கலாம். ஆர்டினோ மெகா 2560 எடுத்துக்கிறேன். ஓகே எடுத்துக்கிறேன். இப்போ போர்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 7 செக்மெண்ட் டிஸ்பிளே எடுத்துக்கிடும். எப்படின்னா ஒரு கவுண்டர் போடணும். ஒரு டிராஃபிக் லைட்னாலே கவுண்டர் இல்லாத ஒரு டிராஃபிக் லைட் பார்க்க முடியாது. அதில் இப்போ நான் காமன் கேத்தோட எடுத்துக்கிறேன். அதில் ரெட்டு எடுத்துக்கிறேன். மோஸ்ட்லி பெரும்பாலும் இடத்துல ரெட்டு தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, கொஞ்சம் ரெட் எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஏற்படக்கூடாதுனால பழைய வீடியோவில் கொடுத்த மாதிரியே இப்போ சர்க்கியூட் கொடுக்க லைனிங் 1லேருந்து 7 வரைக்கும் அப்படியே கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கேன். கிரவுண்ட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை. சரி, இப்போது ஒரு எல்சிடி டிஸ்பிளே எடுத்துக்கிடும். எடுத்து மெசேஜை டிஸ்பிளே பண்ணுற மாதிரி காட்டலாம். எல்சிடி டிஸ்பிளே எடுத்துக்கிறேன். அதில் ஆர்டபிள்யூ வந்து எப்போ கிரவுண்டு தான். அது வந்து கொடுத்துட்டு 22 பின்ல இருந்து வரிசையாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு டிராஃபிக் லைட் அப்படின்னு நீங்கள் அடித்தாலே அது இந்த டிராஃபிக் லைட் காட்டும். இது சிம்பிளாக எல்இடி மாதிரி தான் இருக்கும். எல்இடிக்குள்ளே கோடிங் மாதிரி தான் இருக்கும். எடுத்து வச்சுக்கோங்க. அது 7 வரைக்கும் நம்ம கொடுத்துருவோம். அப்போ 8, 9, 10லேருந்து கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. இவ்வளோதான் சிம்பிளான டிராஃபிக் லைட் சர்க்கியூட் டயக்ராம். இப்போ அங்கே கோடிங் அடிக்க போகலாம். இப்போ வந்து நாங்கள் டூல்ஸை செக் பண்ணிக்கோங்க. ஆர்டினோ மெகா வந்து 2560 இருக்கான்னு. அதே நேரத்தில் நீங்கள் ப்ராசஸர் வேறு ப்ராசஸர் இருந்தாலும் அதை கிளிக் பண்ணிக்கலாம். நான் இப்போ 2560 வச்சுருக்கேன், அதை வச்சுருக்கேன். இப்போ ஹேஸ் இன்க்ளூட் லிக்விட் கிறிஸ்டல் .h பிகாஸ் நம்ம எல்சிடி டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்கோம். அதனால் இந்த ஹெட்டர் ஃபைல் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் இப்போ லிக்விட் கிறிஸ்டல் எல்சிடின்னு டைப் பண்ணிட்டு இந்த வேரியபிள் எல்சிடின்னா வைக்கணுமா அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா அது நீங்கள் என்ன வேரியபிள்னாலும் வைக்கலாம். எல்சிடின்னு வச்சா கொஞ்சம் ஃபேவராக இருக்கும் நம்ம கால் பண்ணதுக்கு. அதுக்காக நான் அப்படி வச்சுருக்கேன். இப்போ 22ல் இருந்து நம்ம 27 வரைக்கும் வச்சுருந்தோம். செமிகாலன் போட்டுக்கோங்க, மறந்துடாங்க. அப்புறம் இன்ட்டு கொடுத்து ஒரு டிலே கால் பண்ணுறேன். டிலே d = 1000. அடுத்து வாய்ட் செட்டப். இப்போ வந்து நம்ம எல்சிடியும் இந்த பின்னையும் செட்டப் பண்ணோம், இன்ஸ்டலேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு எல்சிடி வந்து இன்ஸ்டலேட் பண்ணது நமக்கு தெரியும். சாரி, இப்போ வந்து அந்த இதை இன்ஸ்டலேட் பண்ணிக்கிறேன். ஃபார் i int i = 1, i <= 10. உங்களுக்கே தெரியும் 7 செக்மெண்ட் டிஸ்பிளே வந்து 1லேருந்து 7 வரைக்கும் கொடுத்தேன். அடுத்து டிராஃபிக் லைட்லேருந்து 8லேருந்து 10 வரைக்கும் கொடுத்தேன். அதனால் 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள பின்னை வந்து நம்ம இன்ஸ்டலேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன கமெண்ட்னா பின் மோட் i, அவுட்புட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து ஒரே டைமில் 7 செக்மெண்ட் டிஸ்பிளேயும் டிராஃபிக் லைட்டும் இன்ஸ்டலேட் செய்கிறோம். என்ன பண்ணுறோன்னா ஃபார் லூப் int i, 22, அப்போ i <= 27, அப்போ i++. அடுத்து இது வந்து எல்சிடிக்குள்ள பின்ன வந்து இப்போ வந்து அவுட்புட்டாக டிக்ளேர் பண்ணுறேன். பின் மோட் i, அவுட்புட். நெக்ஸ்ட்டு அப்போ எல்சிடிக்குள்ள கமெண்ட் டைப் பண்ணிக்கிறோம். எல்சிடி டாட் பிகின் 16,2 16x2 டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால் 16,2 டைப் பண்ணிக்கிறேன். 20x2 இருக்குது, ஆனால் அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். இப்போ எல்சிடி டாட் கிளியர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து கால் பண்ண முடியாது. இப்போ நான் 9 அப்படிங்கிறத ஒரு இதை எடுக்க கால் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். வாய் 9 வச்சுட்டு இப்போ 9 வந்து டிஸ்பிளே ஆகுதுக்கு எந்தெந்த லைட்டாக எரியணும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு ஃபங்க்ஷனாக கால் பண்ணிக்கிறேன். அப்போ க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்போ எத்தனை வாட்டி இதை நான் 9 இப்போனா எனக்கு 9 டிஸ்பிளே ஆகுதோ அப்போ இதை கால் பண்ணால் போகும், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 9 வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஒரு வாட்டி இந்த கோடிங்கை வந்து நான் டைப் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம் 9க்கு.
அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இப்போ உங்களுக்கே தெரியும் 9னா இப்போ தேர்டு பின் மட்டும் 0 இருக்கணும், மிச்ச பின் ஃபுல்லாமே ஹையாக இருக்கணும். அதனால் நான் இப்போ வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்படி 1லேருந்து நமக்கு தேர்டை தவிர எல்லாமே 1, அடுத்து 2, அடுத்து 3 வராது, 4, 5, 6, 3 வராது, 7 அங்கே. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் நமக்கு வந்து 9 டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 8க்கு க்ரியேட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் void 8 ஆஃப்னு. அதில் என்ன பண்ணுறேன்னா, நமக்கே தெரியும் 8னால எல்லா லைட்டும் க்ளோ ஆகணும். அப்போ வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார் லூப் போட்டுக்கிறேன். இப்போ டிஜிட்டல் ரைட்னு நிறைய வாட்டி அடிக்கிற போல ஒரு ஃபார் லூப் போட்டு ஃபார் இன்ட் i = 1, i <= 7, இப்போ i++ அப்படின்னு நம்ம வச்சிட்டோம்னா, இப்போ டிஜிட்டல் ரைட் i, i, 1 அப்படின்னு போட்டால் இப்போ வரிசையாக எல்லாமே க்ளோ ஆகிடும். எல்லாமே க்ளோ ஆனாலே நமக்கு 8 அப்படிங்கிற நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகிடும். 8க்கு மட்டும் இதுமாதிரி ஃபார் லூப் போட்டு தான் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். மிச்சதுக்கும் ஃபார் லூப் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணேன், ஆனால் உங்களுக்கு காட்டாண்ட கன்ஃபியூஸாக இருக்குன்னு விட்டுட்டேன். இப்போ வாங்க 7க்கு பார்ப்போம். இப்போ 7ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து 5, 6, 7 இந்த 3 பின்னும் வந்து ஹையாக இருக்கணும், மிச்சம்லாம் லோவாக இருக்கணும். என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு டிஜிட்டல் ரைட் 7,1 7th பின் வந்து ஹையாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு 6th பின் ஹையாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு 5th பின் ஹையாக இருக்கணும். ஓகே, மிச்சம்லாம் லோவாக இருந்தால் போதும். டிஜிட்டல் ரைட் 1,0 வந்து அப்படி காப்பி பண்ணிக்கிறேன். அப்படி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் 4 வாட்டி. வரிசையாக போக கூட்டிக்கிறேன். 2,0, 3,0. இதையும் 4ஐயும் 0 ஆக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லா பின்னையும் 0 ஆக்கணும். நீங்கள் மென்ஷன் பண்ணால் மட்டும் அந்த லைட் வந்து க்ளோ ஆகாது. void 6 ஏன் சொல்கிறேன்னா, நானும் ஃபஸ்ட்டு இதை பண்ணும்போது எனக்கு ஒரு கடுப்பாக இருந்துச்சு. நமக்கு இந்த லைட் மட்டும் தான் க்ளோ ஆகணும், அப்போ அதை மட்டும் போட்டால் க்ளோ ஆயிருமே அப்படின்னு நினச்சி நானும் ட்ரை பண்ணேன். ஆனால் அது வந்து நீங்கள் டிசைனாக ஒரு நம்பர் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்பர் டிஸ்பிளே ஆகாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்பர் டிஸ்பிளே ஆகணும்னா கரெக்டாக எது ஆன் ஆகணும், எது ஆஃப் ஆகணும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். 6ன்னு நம்ம டைப் பண்ணிருக்கோம். இப்போ 6க்கு என்னது தான் ஆன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 6க்கு 6 மட்டும் ஆஃப் ஆகணும், மிச்சம்லாம் ஆனில் இருக்கணும். அப்போ வந்து நான் வரிசையாக எல்லாத்தையும் ஆன் பண்ணிவிட்டு 6ஐ மட்டும் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நமக்கு டிஜிட் 6 வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து void 5ங்கிற நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகுது. என்னன்னு பார்ப்போம். 5 நம்பர் எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து 3யும் 6ம் ஆஃப் ஆகணும். அப்படி 2க்கு ஆப்போசிட்டாக வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டிஜிட்டல் ரைட் 6,0 ஃபஸ்ட் இதை ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்து டிஜிட்டல் ரைட் 3,0. அடுத்து மிச்சம் எல்லாமே ஹை தான், கண்ணை மூட்டு போட்டுடலாம். 1 நெக்ஸ்ட்டு 2 ஹை பண்ணிக்கிறேன். அடுத்து 3 ஹை வேண்டாம், 4 ஹை பண்ணிக்கிறேன். அடுத்து 5, அடுத்து 6 ஆல்ரெடி பண்ணிக்கிறேன். 7 மிச்சதை வந்து நான் இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். டைம் ரொம்ப எடுக்கும், நீங்களே பார்த்துக்கலாம் புரியும். இப்போ 4க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 4க்கு வந்து 3, 4, 7 வந்து 0 ஆக்கணும். அதனால் 0 ஆக்கியிருக்கேன். அப்போ 4ங்கிற டிஜிட் டிஸ்பிளே ஆகும். அதே நேரத்தில் 3ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3யும் 0வும் 0, 2வும் 3யும் 0 ஆக்கிட்டால் ஆஃப் ஆகிடும். உங்களுக்கு 3 டிஜிட் கிடச்சிடும். இப்போ வந்து 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2ல் வந்து நமக்கு வந்து 2வும் 5யும் 0 இருக்கணும், மிச்சம்லாம் ஹையாக இருக்கணும். ஆனால் அதை 0 ஆக்கிட்டு மிச்சம்லாம் ஹையாக வச்சுக்கிறேன். அடுத்து இப்போ 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து 5யும் 6ம் வந்து ஹையாக இருக்கணும், மிச்சம்லாம் லோவாக இருக்கணும்.
எல்லாத்தையும் 0ன்னு மாற்றிக்கிறேன். இப்போ 0ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து 1th பின் மட்டும் 0 ஆயிருந்தால் போதும், மிச்சம் எல்லாமே ஹையாக இருந்தால் ஒரு 0 டிஜிட் வந்துடும். அவ்வளோதான். இப்போ எல்லா டிஜிட்டையும் நம்ம இன்சைஸ் பண்ணிட்டோம். வாயில் லூப் போடுவோம். வாயில் லூப் போட்டு டிராஃபிக் லைட் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கோட் அடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டிராஃபிக் லைட் சிஸ்டம் எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து ஒரு க்ரீன் செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டிஜிட்டல் ரைட் 8, ஹை. 8, ஹை வந்து இப்போ வந்து அது க்ரீன் லைட் கொடுத்துருந்தோம் நீங்கள், அது ஹையாக இருக்கும். இப்போ எல்சிடி டாட் செட் கர்சர் ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுறோம். 0,0 அப்படின்னு வச்சுட்டு எல்சிடி டாட் பிரிண்ட் பண்ணுறோம். என்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறோன்னா கோ நவ், இப்போ நீங்கள் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு இங்கிலீஷ் வேர்டை டிஸ்பிளே பண்ணுறோம். க்ரீன் ஹையாக இருக்கிறதுனால அப்படி டிஸ்பிளே பண்ணுறோம். அப்போ வந்து நமக்கு கவுண்டர் நான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு 9லேருந்து ஒரு டிலே போடுறேன். ஒரு 1 செகண்ட். 9க்கு அடுத்து 8 காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி 8 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7. இது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஏன் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும். ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணால் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்ம வந்து கோட் பண்ணலாம். இதே நீங்கள் வரிசையாக போட்டிங்கன்னா எது 9க்கு போட்டிருக்கீங்க, எதுக்கு 10க்கு போட்டிருக்கீங்க, எது 3க்கு போட்டிருக்கீங்கன்னு தெரியாது. ரொம்ப குழப்பமாக இருக்கும். அப்படியே வரிசையாக டிஜிட்டல் ரைட்னு நிறைய கோட் இருக்கும். அது ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 9லேருந்து 6 வரைக்கும் வந்து கவுண்ட் டவுன் ஆகிட்டே இருக்கும்போது க்ரீனாக இருக்கணும், கோ அப்படின்னு டிஸ்பிளே பண்ணிக்க மெசேஜ். அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த லைட்டு க்ரீன் லைட்டை வந்து ஆஃப் பண்ணுறேன். 8, லோன்னு போட்டுட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு எல்லோ வந்து ஹை பண்ணுறேன். எல்லோ கலர் லைட்டை ஹை பண்ணிவிட்டு நமக்கே தெரியும் எல்லோ கலர் லைட் இருந்தால் நெக்ஸ்ட்டு நம்ம எப்படின்னா ரெட் லைட் வந்துடும், ஸ்டாப் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஆனால் மறுபடியும் அந்த மெசேஜ் போடுறதுக்கு அதை எடுத்துக்கிறேன். எல்சிடி டாட் செட் கர்சரையோ பிரிண்டி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா பிரிண்டில் ரெடி டு ஸ்டாப் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே. அப்புறம் மறுபடியும் இங்கே ஒரு கவுண்ட் டவுன் போடுறோம் ரெட் லைட் எரியதுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம எல்சிடி டாட் கிளியர் ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறோம். மேபி ஓவர்லாப் ஆக வாய்ப்பு இருக்குது, அதனால் நம்ம கிளியர் ஆஃப் போட்டு கிளியர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கவுண்ட் டவுன் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம். 5 எடுத்து 5க்கு அடுத்த ஒரு டிலே, அடுத்து 4 போட்டுட்டு அதுக்கு ஒரு டிலே போடுறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு 3க்கு ஒரு டிலே போடுறோம். இப்போ 3 வரைக்கும் டிலே போட்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோ லைட்டை ஆஃப் பண்ணிட்டு இப்போ ரெட் லைட்டை க்ளோ பண்ண வைக்கலாம். லோன்னு முடிச்சுட்டு இப்போ ரெட் லைட் 10th பின்ல வந்து ரெட் லைட் இருக்குது, அதனால் 10, ஹை அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே. டைப் பண்ணிட்டு அடுத்து ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுறோம். இங்கே ஸ்டாப் பண்ணுங்கள், ரெட் லைட் விழுந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதனால் இப்போ என்ன மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுறோன்னா ப்ளீஸ் ஸ்டாப் அப்படின்னு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மறுபடியும் கவுண்ட் டவுன் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். 3 வரைக்கும் முடிஞ்சதுக்கு டிலே ஆஃப் டி, 2 ஆஃப் டிலே ஆஃப் டி, 1 ஆஃப் டிலே ஆஃப் டி. நெக்ஸ்ட்டு சாரி பார்த்தீங்கன்னா 3 வந்து டபுள் டைம் டைப் பண்ணிட்டேன். இப்போ எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி 3 மேலே மென்ஷன் பண்ணிட்டோம், அதனால் கட் பண்ணிட்டு இப்போது 0ன்னு மாற்றிக்கிறேன். 1 ஆஃப் 0 ஆஃப் அப்படின்னு போட்டுக்கிறேன்.
0 கவுண்ட் விழுந்தோன்னா நான் என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ரெட் லைட்டை வந்து ஆஃப் பண்ணணும் ஹையாக இருக்கிறத. இப்போ டிஜிட்டல் ரைட் இப்போ 10, தோ அப்படின்னு டைப் பண்ணிக்கிறோம். ஓகே, மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக அது மேலே இன்ஃபைனைட் லூப்னா ரன் ஆக ஆரம்பிச்சிடும், பிரச்சனை இல்லை. இதை கம்பைல் பண்ணிக்கணும். கம்பைல் பண்ணோன்னா உங்களுக்கு கோடு வந்து மெகா ஹெக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். டபுள் கிளிக் பண்ணி அந்த மெகா ஹெக்ஸ் ஃபார்மேட்டில் உள்ள கோடை எடுத்து ஓகே எடுத்துக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ 9, 8 அப்படின்னு கவுண்டர் வந்துட்டே இருக்குது. இப்போ கோ நோன்னு மெசேஜ் டிஸ்பிளே ஆகுது. அதே நேரத்தில் க்ரீன் க்ளோ ஆகிட்டு இருக்குது. அடுத்து அந்த கவுண்டர் ஸ்டாப் ஆகும்போது எல்லோ கலரில் இருக்குது, ரெடி டு ஸ்டாப் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் லைட் வச்சுருந்தோம், அப்போ ப்ளீஸ் ஸ்டாப் அப்படிங்கிற மெசேஜ் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது. அவ்வளோதான் இந்த மினி ப்ராஜெக்ட் டிராஃபிக் லைட் சிஸ்டம். இது இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு போனஸ் ப்ராஜெக்ட் என்னென்னு வெயிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.